ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது 8 தொகை நூல்களில் பதிற்று 10லிருந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை பார்க்கலாம். இரும்பு கடலை என அழைக்கப்படும் பணுவல் பதிற்று 10. இரும்பு கடலை என அழைக்கப்படும் பணுவல் பதிற்று 10. எது சரியானது? பதிற்று 10 என்னும் நூலில் வந்து 10 சேர மன்னர்களை பற்றி 10 புலவர்கள் பாடியுள்ளனர். முதல் 10ம் 8ஆம் 10ம் கிடைக்கவில்லை. முதல் 10ம் 10ஆம் 10ம் கிடைக்கவில்லை. பதிற்று 10 சேர மன்னர்களை பற்றி 10 புலவர்கள், இது வந்து கரெக்டு. அடுத்தது முதல் 10ம் 8ஆம் 10ம் கிடைக்கவில்லை அப்படிங்கிறது தவறு. முதல் 10ம் 10ஆம் 10, அதாவது கடைசி 10ம் கிடைக்கவில்லை, இது வந்து கரெக்டு. அப்போது 1 மற்றும் 3 வந்து சரி. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த என கரும்பை பிழியும் எந்திரம் பற்றி கூறும் நூல் பதிற்று 10. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த என கரும்பை பிழியும் எந்திரம் பற்றி கூறும் நூல் பதிற்று 10. பதிற்று 10ல் 5ஆம் 10ல் பாடப்பட்ட மன்னன் வந்து கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன். பதிற்று 10ல் 5ஆம் 10ல் பாடப்பட்ட மன்னன் கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன். பதிற்று 10ல் பாலை கௌதமனரால் பாடப்பட்ட மன்னன் பல்யானை செங்கெழு குட்டுவன். பதிற்று 10ல் பாலை கௌதமனரால் பாடப்பட்ட மன்னன் வந்து பல்யானை செங்குழு குட்டுவன். பாடான் திணை என்னும் ஒரே திணையை மட்டும் கொண்டு பாடப்பட்ட பணுவல் பதிற்று 10. பாடான் திணை என்னும் ஒரே திணையை மட்டும் கொண்டு பாடப்பட்ட பணுவல் பதிற்று 10. பொறுத்துக அறிவற்றம் காக்கும் கருவி திருக்குறள். அறிவற்றம் காக்கும் கருவி திருக்குறள். அந்த கேணியும் எந்திர கிணறும் பெருங்கதை. அந்த கேணியும் எந்திர கிணறும் பெருங்கதை. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த பதிற்று 10. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த பதிற்று 10. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி ஔவையார். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி ஔவையார். பதிற்று 10ஓட அடைமொழி என்ன அப்படின்னா ஒத்த பதிற்று 10. ஓங்கு பரிபாடல் சொல்கிறோம்ல, அது மாதிரி ஒத்த பதிற்று 10. ஒத்த என்னும் அடைமொழி பெற்று வருவது பதிற்று 10. அடுத்து பதிற்று 10 வந்து நம்ம அங்கே ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு 11th ஸ்டாண்டர்டில் நியூ தமிழ் புக்கில் வந்து பதிற்று 10 பாடல் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. நிறைய வெள்ளம், நிறைய வெள்ளம் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. பதிப்பிழைப்பு அறியாது துய்த்தல் எய்தி நிறையம் ஒரிய வேட்கை புரையோர் மேயினர் உரையும் பலர் புகழ் பண்பின் நீபுறம் தருதலின் நோயிகந்து ஒரிய யானர் நன்னாடும் கண்டுமதி மருண்டனன் மண்ணுடை ஞாலத்து மண்ணுயிர்க்கு எஞ்சாது ஈத்துகை தண்டா கைக்கடும் துப்பின் புரைவையின் பெரிய நல்கி ஏமம் ஆகிய சீர்கெழு விளவின் நெடியோன் அன்ன நல்லிசை ஒடியா மைந்தன் நின் பண்பல நயந்தே. இது எழுதினது யார் அப்படின்னா குமட்டூர் கண்ணனார் எழுதியிருக்காரு. சொல் பொருள் பார்த்தோம் அப்படின்னா பதி அப்படின்னா நாடு, பிழைப்பு வாழ்தல், நிறையம் அப்படின்னா நரகம், ஒரிய அப்படின்னா நோய் நீங்கிய, புரையோர் அப்படின்னா சான்றோர், யானர் அப்படின்னா புது வருவாய், மருண்டனன் அப்படின்னா வியப்படைந்தேன், மண்ணுயிர் அப்படின்னா நிலை பெற்றுள்ள உயிர் தொகுதி, தண்டா அப்படின்னா ஓயாத, கடுந்துப்பு அப்படின்னா மிகு வலிமை, ஏமம் அப்படின்னா பாதுகாப்பு, ஒடியா குறையா, நயந்துனா விரும்பிய. இது என்ன திணை அப்படின்னா பாடாந்திணை. பாடாந்திணை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மன்னனுடைய புகழ், வலிமை, வல்லன்மை, அருள் முதலியவற்றை புகழ்ந்து பாடுவது தான் வந்து என்னது பாடாந்திணை. துறை வந்து செந்துறை பாடான் பாட்டு. என்னுடைய துறை வந்து செந்துறை பாடான் பாட்டு. வண்ணம் வந்து ஒழுகு வண்ணம். வண்ணம் அப்படிங்கிறது ஒழுகு வண்ணம். அடுத்து இலக்கண குறிப்பு பார்க்குறோம். துய்த்தல் அப்படின்னா தொழிற்பெயர். ஒரிய அப்படின்னா சொல்லிசை அளபடை. துய்த்தல் அப்படின்னா தொழிற்பெயர், ஒரியன்னா சொல்லிசை அளபடை. புகழ் பண்பு அப்படின்னா வினைத்தொகை. புகழ் பண்பு அப்படின்னா வினைத்தொகை. நன்னாடு பண்பு தொகை. மருண்டனன் தன்மை ஒருமை வினைமுற்று. மருண்டனன் அப்படின்னா தன்மை ஒருமை வினைமுற்று. ஒடியா அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். 8 தொகை நூல்களில் ஒன்று தான். 8 தொகையில் அமைந்த புறத்திணை நூல்களுள் ஒன்று பதிற்று 10. இந்த பதிற்று 10 அப்படிங்கிறது என்ன நூல்? ஒரு புறத்திணை நூல். சேர மன்னர்கள் 10 பேரினுடைய சிறப்புகளை வந்து எடுத்து எம்மக்கூடியது. பாடான் திணையில் அமைந்தக்கூடியது. முதல் 10ம் இறுதி 10ம் நமக்கு என்ன கிடைக்கவில்லை. ஒவ்வொரு பாடலின் பின்னும் துறை, வண்ணம், தூக்கு, பாடலின் பெயர் என்பவை இதில் வந்து இடம்பெற்றிருக்கும். பாடலில் வரும் சிறந்த சொற்றொடர் அந்த பாடலுக்கு தலைப்பாக தரப்பட்டிருக்குது. பாடப்பகுதி பாடலுக்கு சேரலாதனின் படை வீரர் பகைவர் முன் நிறைய பாலரை போல, நிறைய பாலர் அப்படின்னா நரகத்து வீரர்களை போல படை வெள்ளமாக நின்றதால் இதற்கு இந்த நமக்கு கொடுத்துருக்கிற இந்த பாடத்தலைப்பு வந்து நிறைய வெள்ளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த பாடலில் வந்து எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதோ அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பாடல் தலைப்பாக வந்து கொடுத்துருக்காங்க.
இந்த பாடப்பகுதி பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் பத்தின் பாட்டுடை தலைவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இவனை பாடிய குமட்டூர் கண்ணனார் உம்பர் காட்டில் 500 ஊர்களையும் தென்னாட்டு வருவாயுள் பாதியையும் பரிசாக பெற்றாராம். நம்ம கொடுத்துருக்க இந்த பாட்டு பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் பத்தில் இடம்பெற்றிருக்கு. இந்த 2ஆம் பத்தினுடைய பாட்டுடை தலைவன் யாருன்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இவரை பாடியவர் யார் அப்படின்னா குமட்டூர் கண்ணனார். இவர் உம்பர் காட்டில் 500 ஊர்களையும் தென்னாட்டு வருவாயுள் பாதியினையும் பரிசாக பெற்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம்.